பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட புண்ணிய கர்மா அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நிறைய நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்மளுடைய புண்ணிய கர்மாவை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா எல்லார் மீது நமக்கு என்ன இருக்கணும்? நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கணும். மத்தஜி அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து. அப்போ நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஜோதி இல்லையா? ஜோதி எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்கள் கை வச்சு காட்டுங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் ஜோதியாக இருக்கீங்க. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். இந்த ஜோதி எரியிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜோதி எரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு நிமிஷம் நினைங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஜோதி வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து கார்த்திகை தீபம் வந்து செய்திருப்போம் இல்லையா? அந்த விளக்கு ஏற்றி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். ஏதாவது மனசுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா உடனே ஃபோனை எடுத்து யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறோம். அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குதா உங்களுக்கு? இன்னும் அந்த பிரச்சனை தான் என்ன ஆகுது? அதிகமாகுது. அவங்கக்கிட்ட சொன்னான்னா அவங்க கொண்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. பிரச்சனை தான் அதிகமாகுது. சார் நம்ம இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா யார்கிட்ட பேசணும்? நம்ம ஜோதியாக இருக்கக்கூடிய பரமஜோதி அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும், அது தீர்வு கிடைக்கும். என்ன வேணா இருக்கட்டும், உங்கள் உடம்புல வியாதியாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து பிரச்சனை பண்ணல, ஏதோ பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத லைஃபே கிடையாது இல்லையா? ஆனால் அதை நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை வந்து கடவுள் நமக்கு வந்து கொடுக்குறாரு. அதை நம்ம வாங்கணும். ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வாழ்க்கையில் கடவுள் இப்படியே பிரச்சனை கொடுத்துட்ருக்கிறாரு, கடவுள் இப்படியே பிரச்சனையை கொடுத்துட்ருக்கிறாருன்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுறோம். ஏற்றி வச்சுட்டு சாமி இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் இருந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. அந்த ஜோதி யார்? நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா? அந்த ஜோதி யார்? நம்ம ஆத்மாவனுடைய தந்தை. நம்ம ஆத்மா அவர் வந்து யார்? நம்மளுடைய அப்பா சிவன் வந்து ஜோதியாக இருக்கிறார். அப்போ ஏற்றி கொஞ்ச நேரம் அவர் முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம பேசணும் இல்லையா? பேசினாதான் நம்மளுடைய பிரச்சனை என்ன ஆகும்? நம்மளை விட்டு போகும். அப்போது இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த விளக்கு பூஜை செய்யும் பொழுது நீங்கள் இந்த தீபம் ஏற்றுறீங்க இல்லையா? ஏற்றும் பொழுது என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னா உங்கள் தீபத்தை நீங்கள் ஏற்றுறீங்க. எந்த தீபத்தை ஏற்றுறீங்க? நீங்கள் தீபம் எங்கே இருக்கீங்க? 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கீங்க. நீங்கள் தீபம் ஏற்றும் போது இந்த இடத்துல நீங்கள் ஆத்மா பிரகாசமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போது அந்த தீபத்தை முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ முன்னாடி இருக்கிறது யார் அப்படின்னா பரமஜோதி, பிரகாசமான ஜோதி. இப்போ உங்கள் இந்த விளக்கில் என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? எரிஞ்சிட்ருக்கிறாரு. நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஜோதியாக தானே இருக்கீங்க. அந்த பிரகாசமான ஜோதிக்கிட்டே இருந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? நிறைய பவர் வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு. அதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். வேறு எதையுமே என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா ஃபுல் இந்த விளக்கு பூஜை செய்ததனுடைய ஃபுல் பலனை என்ன பண்ண முடியும்? நீங்கள் எடுத்துக்க முடியும். இது மாதிரி நீங்கள் தினமும் கூட ஈவினிங் நேரத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் விளக்கேற்றி, வீட்டில் பூஜை ரூம் இருக்கும், இல்லை பூஜை ரூம் இல்லைனாலும் ஏதோ ஒரு சாமி படம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம போயிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து நம்ம முன்னாடி அது விளக்கு கிடையாது, அது ஒரு ஒளி கிடையாது, யார் இருக்காங்க? அதனால் கேட்டால் தான் நல்ல எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து உற்பத்தி ஆகும் இல்லையா? அப்போ அந்த நல்ல எண்ணங்களை தான் வந்து இறைவன் நமக்கு வந்து கொடுக்குறாரு. அதனால் திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தான், ரொம்ப நேரம் கிடையாது. நல்ல எண்ணங்களை நம்ம வந்து இறைவனை பற்றின எண்ணங்கள், கடவுள் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ நாளாக நம்ம கோவிலுக்கு போகிறோம், நம்ம தான் சாமி கிட்ட பேசிட்டு வரமே தவிர சாமி பேசி கேட்டிருக்கீங்களா? கடவுள் பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா யாராவது? ஆனால் இங்கே வந்து கடவுள் பேசுகிறதே என்ன பண்ண முடியும்? நம்ம கேட்க முடியும். நம்மளும் அவர்கிட்ட பேசலாம். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவர் ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா? அந்த பதிலும் இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து ராஜயோக தியானம்னு சொல்கிறது. ராஜயோக தியானம்னா ஏதோ கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ஆசனத்தில் உட்கார்றதெல்லாம் கிடையாது.
கடவுள்கிட்ட பேசுறது, அவர் சொல்கிறத நமக்குள்ளார நம்ம ரிசீவ் பண்ணுறது. திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் எல்லாருமே இதே நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தை வந்து நீங்களும் வாயில் வந்து சொல்லுங்கள். ஏற்றும் போது அதே ஞாபகத்தில் ஏற்றுங்க. இல்லையா, உங்கள் ஆத்மா தீபத்தை நீங்கள் ஏற்றுறீங்க. शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो नन्दी प्रचोदयात्। ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரங்கிளம்பிரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஆதி சிவனே போற்றி. எல்லாரும் சொல்லுங்க. ஓம் பரமபிதாவே போற்றி. ஓம் பரமஜோதியே போற்றி. ஓம் பரந்தாமவாசி போற்றி. ஓம் ஞானக்கடலே போற்றி. ஓம் அன்பு கடலே போற்றி. ஓம் கருணை கடலே போற்றி. ஓம் இனிமை கடலே போற்றி. ஓம் தூய்மை கடலே போற்றி.
ஓம் சுகத்தின் கடலே போற்றி. ஓம் சக்தி கடலே போற்றி. ஓம் சாந்தி கடலே போற்றி. ஓம் குணக்கடலே போற்றி. ஓம் ஆதிபிதாவே போற்றி. ஓம் வல்லலே போற்றி. ஓம் ஆதார மூர்த்தியே போற்றி. ஓம் திவ்ய ஜோதியே போற்றி. ஓம் சர்வசக்திவானே போற்றி. ஓம் திருமூர்த்தி சிவனே போற்றி. ஓம் சச்சித்தானந்த ஸ்வரூபமே போற்றி. ஓம் கீதையை அருள்பவரே போற்றி. ஓம் முக்தி அளிப்பவரே போற்றி. ஓம் துக்கத்தை நீக்குபவரே போற்றி. ஓம் சுகத்தை அளிப்பவரே போற்றி. ஓம் பதீத பாவனா போற்றி. ஓம் மனித சிருஷ்டியின் விதையே போற்றி. ஓம் நிராகாரம் மாணவரே போற்றி. ஓம் சத்குருவே போற்றி. ஓம் அம்மையப்பரே போற்றி. ஓம் ஆதிசிவனே போற்றி. ஓம் ஜீவன் முக்தியை அளிப்பவரே போற்றி. ஓம் பரம ஆசிரியரே போற்றி. ஓம் நல்வுலகை படைப்பவரே போற்றி. ஓம் நல் உலகை காப்பவரே போற்றி. ஓம் அஞ்ஞான இருளை நீக்குபவரே போற்றி. ஓம் வாழ்க்கை படகை கரையேற்றுபவரே போற்றி. ஓம் மங்களம் செய்பவரே போற்றி. ஓம் சதாசிவனே போற்றி. ஓம் தெய்வீக புத்தியை அளிப்பவரே போற்றி. ஓம் முல்லை மலராக்குபவரே போற்றி. ஓம் கல்லை கனியாக்குபவரே போற்றி. ஓம்
கண்ணை திறப்பவரே போற்றி. ஓம் ஞான அமிர்தத்தை அளிப்பவரே போற்றி. ஓம் முக்காலம் அறிந்தவரே போற்றி. ஓம் மூன்று லோகத்தின் தலைவா போற்றி. ஓம் ஞான கண்ணை அருள்பவரே போற்றி. ஓம் பாபகடேஸ்வரா போற்றி. ஓம் வைத்தியநாதரே போற்றி. ஓம் ஏழை பங்காளரே போற்றி. ஓம் கள்ளம் கபடமற்றவரே போற்றி. ஓம் இருளை நீக்கி வெளிச்சத்தை அருள்பவரே போற்றி. ஓம் ஓங்காரநாதனே போற்றி. ஓம் விக்னங்களை போக்குபவரே போற்றி. ஓம் வாழ்க்கையின் வழிகாட்டியே போற்றி. ஓம் வரமளிக்கும் வல்லலே போற்றி. ஓம் சோழியை வைரமாக்குபவரே போற்றி. ஓம் வாழ்க்கையை பாதுகாப்பவரே போற்றி. ஓம் கருணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஜோதிலிங்கமே போற்றி. ஓம் மகாதேவனே போற்றி. ஓம் மகாகாலனே போற்றி. ஓம் சத்யம் சிவம் சுந்தரம் மாணவரே போற்றி. ஓம் சிவசக்தி ஸ்வரூப ஆத்மா போற்றி. ஓம் ஸ்வர்ணஸ்வரூப ஆத்மா போற்றி. ஓம் ஞானஸ்வரூப ஆத்மா போற்றி. ஓம் பிந்து ஸ்வரூப ஆத்மா போற்றி. ஓம் சீதலா ஸ்வரூப ஆத்மா போற்றி. ஓம் ஆனந்த ஸ்வரூப ஆத்மா போற்றி. ஓம் பத்மாபதம் பாக்யசாலி ஆத்மா போற்றி. இலைக்கு நடுவில் வச்சு
வெயிட்டுக்கு வெயிட் உங்ககிட்ட மன்னதோட உங்ககிட்ட புஷ்பம் இருக்குது, அப்புறம் மஞ்சள் குங்குமம் அச்சதை எல்லாமே இருக்கு. மாற்றி மாற்றி செய்யுங்க. உங்ககிட்ட மன்னதோட செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு வழிபாடும் என்ன பண்ணுவாங்க, விநாயகர்கள் பூஜை பண்ணிட்டு பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் அதே போல அறிவிக்கலாம். நீங்கள் ஜோதி வந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கீங்க. உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதி பரம ஜோதி. நான் சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் அப்படியே காட்சிப்படுத்துங்க. குழந்தைங்க எல்லாருமே தியானம் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. யாரும் சவுண்ட் போடாதீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடு. சரி, இப்போ வந்து உங்கள் முன்னாடி பரம ஜோதி இருக்குது. நீங்கள் எல்லாருமே கண்ணை திறந்து அந்த ஜோதியை பாருங்கள். ஓம் சாந்தி. என் முன்னாடி பரம ஜோதி பரமாத்மா சிவத்தந்தை என் முன்னாடி ஜோதியாக இருக்காரு. நானும் ஆன்மா ஜோதி என்னுடைய 2 புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்கக்கூடிய இடத்தில் நானும் ஒரு பிரகாசமான ஜோதியா இருக்கேன். நான் ஆன்மா பிரகாசமான ஜோதி, அமைதியானவனாக இருக்க, அன்பானவனாக இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு எந்த விஷயத்தையுமே நினைக்காம என் முன்னாடி இருக்கக்கூடிய பரம ஜோதி என்னுடைய அன்பு தந்தைகிட்ட இருந்து எல்லா சக்திகளையும் எனக்குள் நான் நிரப்பிக் கொள்கின்றேன். என் முன்னாடி இருக்கக்கூடிய பரம ஜோதி எனக்கு ஒளி கிரணங்களை, அவருடைய எல்லா சக்திகளையும் ஜோதியாகி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். அது மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், விஷன் பண்ணுங்கள். உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதிக்கிட்ட இருந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஜோதிக்கு பிரகாசமான ஒளி வந்துட்டே இருக்கு. அந்த பிரகாசமான ஒளி உங்களுக்குள்ள வர வர நீங்கள் மனதால் லேசாக இருக்கீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த பாரமும் இப்போ இல்லை. உங்கள் உடலினுடைய கஷ்டமும் அந்த பரம ஜோதிக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க. பல கஷ்டமும் தீர்ந்துருச்சு. குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களும் என்கிட்ட இருந்து போயிடுச்சு. உற்றார் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த கஷ்டமும் எனக்கு போயிடுச்சு. எல்லாத்தையுமே என் முன்னாடி இருக்கக்கூடிய பரம ஜோதிக்கிட்ட நான் கொடுத்துட்ருக்கிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பரம ஜோதிக்கிட்ட கொடுத்துட்டேன். நான் இப்போ பிரகாசமாக இருக்கேன். மனதால் லேசாக இருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்கேன். எந்த கவலையும் என்னுடைய மனசில் இல்லை. யாரை பற்றியும் என்னுடைய மனசில் இப்போ நான் நினைக்கல. நான் பிரகாசமாக இருக்க
என்னுடைய குடும்பமும் சொர்க்கமாகுது, நல்ல குடும்பமாக இருக்கு, குழந்தைகளும் நல்ல குழந்தைகளா இருக்காங்க, எல்லாருடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கு. ஃபீல் பண்ணுங்க, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய பரம ஜோதிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒளி வந்துட்டே இருக்கு. நீங்களும் ஒளி, ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் ஒளியா இருக்கீங்க. அந்த ஒளி இந்த உடல் முழுவதும் பரவுது. இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கு. மனசுல ஜோதி பரமாத்மாவை கண் முன்னாடி பாருங்க. நான் சொல்லும் பொழுது நீங்களும் சொல்லுங்க. சாந்தி. ஓம் சாந்தி. ஸோ இன்னையிலிருந்து உங்கள் வீடே வெளிச்சமாயிருச்சு. உங்கள் வீட்டுக்கு யார் வந்துட்டா? இப்போ பரமஜோதி வந்துட்டார் இல்லையா? ஸோ இன்னும் நம்ம அந்த பரமஜோதியை அன்பாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். ஃப்ரீயாக தான், உங்களுக்காக இலவசமாக தான் சிவனை பற்றின ஒரு சொற்பொழிவு. அதனால தான் எல்லா சிவன் கோவிலையும் லிங்கம் நம்ம வச்சுருக்குறோம். லிங்கம்னா ஜோதி அப்படிங்கிற பொருள். ஜோதிர்லிங்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இறைவன் ஜோதியாக தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக. நம்மளும் ஒரு ஜோதி. எல்லோரும் பிரசாதம் வாங்கிக்கோங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க மத்தாச்சி. ஏன்னா பிரசாதம் சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்குமே கொடுக்கலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய பேர், ஃபோன் நம்பரை கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துகிறோம். அவங்க எழுத மாட்டாங்க, நீங்கள் எழுதிருக்கீங்களா? நம்பரை மட்டும் கரெக்டாக எழுதுங்க. பேர் கூட நமக்கு பெருசாக தேவை. பிரதர் ஒன்று ஒன்றா வைங்க, அப்போ தான் ரொம்ப பரபரன்னு எரியாமல் இருக்கும். இல்லை, நிறைய வச்சிங்கன்னா தீ ரொம்ப இதாகிடும், தட்டு பிடிக்க முடியாது.